ஸோ கால் வீக்கம் வந்து நார்மல்னு சொல்லியாச்சு. அப்ப எப்படிப்பட்ட கால் வீக்கம் அதிகமா இருக்கிறப்ப? ஏன்னா யூசுவலா நம்ம பிரெக்னன்சில மதர்ஸ வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டோம். இப்ப என்ன மாரிலாம் இருந்தா நம்ம போய் டாக்டர போய் பார்க்கணும். இடையில ரிப்போர்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமா கால் வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எப்போதும் இருக்கிறத விட ரொம்ப உப்பமா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர போய் பார்க்கணும். அந்த கெண்டைக்கால் தசையில லைட்டா ஒரு ரெட்னஸ் நம்ம கை வச்சு தடவுறப்ப அங்க பெயின் ஏதாவது வருதுன்னா, நீங்க டாக்டர போய் பார்க்கணும். சப்போஸ் நடக்கவே முடியல, நடக்க முடியாத அளவுக்கு பெயின் சிவியரா இருந்துச்சு அப்படின்னா போய் பார்க்கணும். யூசுவலா பிரெக்னன்சில லைட்டான ஒரு மூச்சு திணறல் இருக்கும். ரொம்ப அதிக அளவுல மூச்சு திணறல் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போய் டாக்டர் பார்க்கணும். இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ் மாரி. உங்களோட கால் வீக்கம் சம்டைம்ஸ் அப்நார்மலா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. இந்த கால் வீக்கத்த நம்ம எப்படி அவாய்ட் பண்றது? கன்டினியூஸா பல மணி நேரம் வந்து நம்ம நின்னுட்டே இருக்கிறோம், உட்காந்துட்டே இருக்கிற மாரி இருக்குன்னா, கான்ஷியஸா நம்மளே ஒரு எஃபோர்ட் போடணும். ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் நம்மள நடக்கிறதுக்கு. சப்போஸ் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லையா, கொஞ்சம் எக்ஸர்சைஸ் ஏதாவது பண்ணணும். பர்ட்டிகுலர்லி காஃப் மசில் எக்ஸர்சைஸ்ன்னு இருக்கு. அந்த மாரி ஏதாவது நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்டயோ, பிசியோதெரபிஸ்ட் கிட்டயோ அட்வைஸ் பண்ணிட்டு அந்த மாரி எக்ஸர்சைஸஸ் ஏதாவது பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபுட்டுல தகுந்த அளவுக்கு புரதங்கள் சேர்த்துக்கிறது. சுண்டல், கொண்டைக்கடலை, சிக்கன், மட்டன் வாட் எவர் இட் இஸ். உங்க டயட்ரி பேட்டர்ன் படி நீங்க ஏதாவது புரோட்டீன்ஸ் வந்து டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் தண்ணி நெறைய குடிக்கிறது. சரியான அளவுல தண்ணி இல்லைனாலும் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும்.